உங்களுக்கு என்னன்னாக்கா, உங்களுடைய இணையா ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களாலேயே உங்களுக்கு ப்ராப்ளம் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ட்ரான்ஸ்ஃபரோ, ப்ரொமோஷனோ எதுவுமே இப்போதைக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் உங்களுடைய நம்பிக்கை மட்டும் தளரக்கூடாது. ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி எதை பற்றி ஆய்வு செய்வோம் அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த பொதுவான ராசி பலன்களை பார்க்குறத விட உன்னிப்பாக எந்த மாதிரியான தன்மை உள்ள பலாபலன்கள் யாருக்கு அதீதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப, இப்போ வரக்கூடிய 30/6/2024 அன்றைக்கு கிட்டத்தட்ட மோரலஸ் 5 மாதங்கள் இருக்கக்கூடிய வக்ர சனி அப்படின்றது குரு, அதாவது குரு சாரத்தில், அதாவது பூரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சனி அந்த இடத்துல தான் அவர் வக்ரகதி அடைகிறார். அந்த வக்ரகதி அடைஞ்சு அவர் ஒரு 120 நாட்கள், அதாவது 108 நாட்கள் அவர் வக்ரகதியிலே பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மோரலஸ் 5 ராசிகள் வரணும். அதாவது சனிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறப்ப சனி வக்ரம் அடைஞ்சு, சனிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் வரப்ப வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுவார். அப்போ உங்களுக்கு துலா ராசி வரப்ப வக்ர நிவர்த்தின்றது அடைஞ்சிடும். அப்போ சனியை காட்டிலும் சூரியன் தான் புலமிக்கவரை மாறுவார். அப்போ சனியோட பலன்கள் இதுவரைக்கும் தரக்கூடிய பலன்கள் கொஞ்சம் மட்டுப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய ஜன்மச்சாட்டில் நீங்கள் பிறந்த நேரமே, உங்களுக்கு பிறந்த நேரத்தில் உங்களுடைய அந்த டைம் ஆஃப் பீரியடில் சனி வக்ரகதியில் இருந்தாருனாக்கா முழு பலன் சனி தான் டுக்கோர் பண்ணிக்குவார். மற்ற பொதுவான இந்த சாதாரண தன்மையில் இருந்தவங்களுக்கு, சாதாரணமாக சனி வக்ரமற்ற தன்மையில் இருந்தவங்களுக்கு பிறந்தவங்களுக்கு இது பெருசாக ஒரு பாதிப்பு சனி தராது. ஆனால் சனி வக்ரம் பெற்ற காலத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னம்னாக்கா, இப்போ வக்ரகதி அடையிறப்ப அதோட முழு பலனை, சனியோட முழு பலனை அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம். அதனில் யாருக்கு இது முழுமையாக பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப மோரலஸ் பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பெண்கள் சார்ந்து இந்த காணொலி போடலான் இருக்கேன். ஏன்னா அந்த நேரத்தில் சனி வக்ரம் அடையக்கூடிய நேரத்தில், எந்த நேரம்னாங்க அந்த நேரத்தில் மீன லக்னமாக விழுது. அந்த இடத்துல சந்திரன் இருக்கார், ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த மீன ராசின்றது ஒரு பெண் ராசி. லக்ன புள்ளியும் இந்த பெண் ராசியில் தான் உள்ளது, சந்திரனும் பெண் ராசியில் தான் இருக்காரு. அந்த சந்திரன் நின்ற அன்றைக்கு தேதியில் இருக்கக்கூடிய நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னாக்க ரேவதி. அதே நேரத்தில் உங்களுக்கு சனி எந்த இடத்துல அவர் தன்னுடைய வக்ர கதியை நிகழ்த்துறாருன்னு பார்க்குறப்ப பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் இடம், 2ஆம் பாதம்னு சொல்லலாம். 2ஆம் பாதம்ன்றது நாம் சரியாக பார்த்தீங்கன்னாக்கா அதே ரிஷபராசி தான் வருது. ரிஷபராசியும் பெண் ராசி தான். அப்போ பெண்களுக்கு தான் அதிகமாக நல்லது கெட்டது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சனி தரப்பு வர்றார், ஆண்களை காட்டிலும். ஏன்னா ஆண்களுக்கு கூட பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ்ன்றது ஒரே ரோல் தான் இருக்கும். ஒரே ரோல்னாக்கா அவங்க கிட்டத்தட்ட படிக்கிறாங்க, அதாவது பிறந்ததும் படிக்கிறது, அதாவது பிறந்ததுலேருந்து வளர்றது, படிக்கிறது, ஜாபுக்கு போகிறது, ப்ராப்பர்ட்டி வாங்குறது, அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல்ன்றது ஒரு மாதிரி. அதாவது ஜாப்ன்றது 100க்கு 100 செய்ய வேண்டிய ஒரு விஷயமாகவே இருக்கும். ஒன்று ஜாப் பார்க்கணும், இல்லாட்டி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். இது வழியாக ஏதாவது பொருள் ஈட்டணும். நீங்கள் பொருள் ஈட்டாத ஒரு ஜாபுக்கு போகாத, இப்போ ஒரு பையனை போய் ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஒரு பையனை பார்த்தாவே என்ன வேலை செய்கிறாரு அப்படின்னு தான் கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்தாங்கன்னாக்க பொண்ணை பார்த்தா என்ன வேலை செய்கிறான்னு சொல்ல மாட்டாங்க. அதாவது என்ன வேலையில் இருக்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சால் மட்டும்தான் சொல்லுவாங்களோ ஒழிய, ஒரு 20-30 வயசு பெண்ணையோ பையனையோ பார்க்குறப்ப என்ன ஜாபுக்கு எதுவும் போறியாமான்னு தான் கேட்பாங்க. ஏன்னா வீட்டிலையே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். அதனால தான் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ற ஒரு கேட்டகரியை வகுத்திருக்கோம் நம்ம. அப்புறமா ஜாபுக்கு, அதாவது அது தேவையின் அடிப்படையில் இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஆசையின் அடிப்படையில் இருக்கலாம், அல்லது உங்களுடைய அத்தியாவசியமாக நீங்கள் இன்றைக்கி சர்வைவல் பண்ணணும் அப்படின்னா 2 பேரும் சம்பாரிச்சே தீரணும் அப்படின்ற கட்டத்தில் நம்ம நகர்றோம் அப்படின்னா அந்த தன்மையில் போகலாம். ஆனால் பையனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏகப்பட்ட சொத்து சுகம் இருந்தால் கூட நீங்கள் உட்காந்து சாப்பிட முடியாது. உட்காந்து சாப்பிட்டீங்கன்னாக்கா அது ஏளனமாக பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் தான் சமூகம் பார்க்கும் உங்களை. அப்படின்றப்ப ஏதாவது, அதாவது அதான் சொல்லுவாங்க, அரையனா காசாக இருந்தால் கூட அரண்னா காசுன்றோம். அதனால தான் அரசாங்க உத்தியோகத்துக்கு நம்ம அவ்வளோ பேர் அடிச்சுக்கிறோம். அதாவது நீங்கள் அதில் சம்பளம்ன்றது இப்போ தனியாக ப்ரைவேட் கன்சனோ அல்லது ஒரு தனியார் துறை நிறுவனங்கள்லையோ அல்லது ஒரு தனியார் துறையை நீங்களே சுயமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கூட அதை விட ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி அப்படின்றது அரசாங்க அலுவலகத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய வேலையை தான் சொல்கிறோம். அதனால தான் இன்றைக்கி 50 வேகன்சி இருக்குனாக்கா அதுக்கு 5 லட்சம் பேர் போராடுறோம் நம்ம.
ஆனால் அதை வேணான்னு சொல்லக்கூடிய கேட்டகரி பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. அரசாங்க வேலையாக அதெல்லாம் வேணாங்க, அதெல்லாம் என்னதான் அப்படின்றாங்க. எனக்கு அது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கு கூட பர்மிஷன் கேட்குறது, ஒவ்வொரு இதுலையும் அவங்க ஹையர் ஆஃபீஸர்லேருந்து ரொம்ப தாஜா பண்ணி வச்சுக்கிறது, அவங்களுடைய நம்ம வந்து ரொம்ப அதாவது ஐக்கியப்பட்டு போனால் மட்டும் தான் நீங்கள் சர்வீல் பண்ண முடியும் அப்படின்றது இருக்குது. அதெல்லாமே நிறைய விஷயங்கள் நெகட்டிவ். என்னன்னாக்க உங்களை வந்து எடுத்தாங்கன்னு ஒரு முடிவுகள் எடுக்க முடியாது. உங்களுடைய கேரியர் வைஸ் அவங்க அவ்வளோதான ஒழிய நீங்களோட ஃபால்ட் இல்லாத பட்சத்தில். ஃபால்ட் இருந்தால் யார் வேணாலும் என்னென்னு செய்யலாம். அந்த ப்ரைவேட்லேயும் ஒன்று தான், கவர்மெண்ட்லேயும் ஒன்று தான். பட்ல கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்போஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும், இதில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் அந்த பெண்களுக்கு என்னன்னாக்கா ஹவுஸ் ஒய்ஃப்னு கேட்டகரியும் இருக்கும். அதே நேரத்தில் ஜாபுக்கு போகிற பெண்களும் இருக்காங்க. திருமணத்துக்கு முன்னாடி ஜாபுக்கு போயிட்டு திருமணத்துக்கு பின்னாடி ஹவுஸ் ஒய்ஃபாக கன்வெர்ட் ஆகிறவங்க இருக்காங்க. திருமணத்துக்கு முன்னாடி ஜாபுக்கு போயிட்டு திருமணத்துக்கு பிறகு ஹவுஸ் ஒய்ஃபாக மாறுற வாய்ப்புகள் உள்ளவங்களும் இருக்காங்க. திருமணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போகாமல் திருமணத்துக்கு பிறகு வேலைக்கு போகிற பெண்களும் இருக்காங்க. அப்போ 2 விதமான பெண்களுக்கும் இப்போ சமூகத்தில் அடிப்படையில் எந்த மாதிரியான பலாபலங்கள் இருக்குன்றது உங்களுடைய ஜன்னச்சாட்டு தீர்மானிக்கும். நீங்கள் வந்து ஜாபுக்கு போகிற பர்சனா ஜாபுக்கு போகாத பர்சனான்றது உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது உங்களுடைய ஜன்னச்சாட்டு செய்யும். பட் இந்த கோச்சார பலன் அப்படின்றது இந்த சனி தரக்கூடிய கோச்சார பலன் அது எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்கும் ஃபேமிலி லைஃப்லையும் சரி உங்களுடைய ஜாப் லைஃப்லையும் சரி அப்படின்றப்ப ஃபேமிலி லைஃப் அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ற இருக்கவங்களுக்கு உங்களுக்கு அட் ப்ரெசன்ட் என்ன மாதிரியான ப்ராப்ளத்தில் இருக்கலாம், என்ன மாதிரியான ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப பெனிஃபிட் எந்த மாதிரியான தன்மையில் அதாவது சுப தன்மையில் இருக்கலாம்னு பார்க்குறப்ப அட் ப்ரெசன்ட் உங்களுக்கு 7ஆம் இடம் தான். சர்வம் சக்தி மயம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆகும் அவர் மேலே, அவர்கிட்ட தான் இருக்கணும். அதாவது நீங்கள் வந்து மேரிடு பர்சன் அப்படின்றப்ப எல்லாத்துக்குமே அவருடைய பர்மிஷன். அந்த அவர் 7ஆம் இடத்துக்கு அதிபதி தான் வேலை செய்யுது அப்படின்றப்ப 7 அப்படின்றது உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு. அவரும் குருவோட சாரத்தில் இருக்காரு. குரு அதுவும் 1ஆம் பாதம், அதாவது புனர்பூசம் 1ஆம் பாதம். புனர்பூசம் 1 அப்படின்றது உங்களுக்கு அட் ப்ரெசன்ட் உங்களுடைய ராசியிலே இருக்கும். நாம் சரியாக பார்த்தீங்கன்னாக்கா மேச ராசியிலே தான் புனர்பூசம் 1ன்றது விழும். அப்போ 7 கூட உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், நீங்கள் அவரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது எவ்ரி மூமெண்ட்டும் ஆலோசனை பண்ணி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது இப்படியே தான் போகுமா, அவரை டிபெண்ட் பண்ணி தான் நான் வாழ்வேனா, எனக்கான சமூக அடையாளமோ எனக்கான தேவையோ எனக்கான நீடு பெருசாக இருக்குது, பட் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய தன்மை அவர்கிட்ட இல்லை. நான் ஏதாவது ஒரு சுயமாக இனிஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அல்லது ஏதாவது ஜாப் வைஸு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, என்னுடைய நீடு அதிகமாக இருக்குது அல்லது என்னுடைய தேவை, ஏன்னா உங்களுக்கு தேவை அதிகமாக இருக்கும். அதனால் மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்போ அல்லது ஏதாவது ஒரு வேலைக்கு போகிற வாய்ப்போ பெறுவாங்க எப்பயுமே. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு அதிபதி சனி இருக்கிறது 11ல் குரு சாரம் பெற்று குரு 2ல் தான் இருக்கார். எப்பயுமே குரு 2ல் இருந்தாருன்னா உங்கள் இது வரைக்கும் லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ஜென்ம குரு அது படாத கஷ்டப்பட்டாச்சு. இப்போ 2ல் குரு அப்படின்றது பொருளாதார ரீதியாக அதிகமாக நீடு இருக்கும். எப்பவுமே ஜென்ரலாக சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்கள் ராசி எந்த ராசியாக இருந்தாலும் சரி, ராசிக்கு 2ல் சரி லக்னத்துக்கு 2லையும் சரி குரு இருந்தாருன்னா உங்களுக்கு பணன்றது ஒரு ஃபிசிக்கல் கரன்சின்றது கையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஒரு கடன் அட்டையோ டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ அல்லது சம் இன்வெஸ்ட்மெண்ட்டோ சம் இது அதாவது உடனே போடவும் காசாக்க முடியாது. அது மாதிரி தான் இருக்கும். ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் அல்லது ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பேஸில் இருக்கும் அல்லது நீங்களே உங்களுடைய பணமே அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து வச்சுருக்கிறதா இருக்கும். ஆத்திரத்துக்கு உடனே எடுத்ததும் உடனே செலவு பண்ணோம் அப்படின்றது வராது. அப்போ கைமாத்தியாக வேணால் நீங்கள் வாங்கி செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் ரீஅரேஞ்ச் சப்போர்ட்லாம் பண்ண முடியும். அதாவது ஃபண்டு மேனேஜ்மெண்ட்டு அழகாக பண்ணுவீங்க, பட் லிக்விட் கேஷ்ன்றது இந்த டைம் ஆஃப் பீரியட் இந்த 1 இயர் உங்களுக்கு டெபிசிட் தான். அப்போ இதை சார்ந்து ஏதாவது ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய தன்மைகள் ஏதாவது செய்யலாமா அப்படின்றது உங்களுக்கும் அவருக்கும் ஒரு கான்ட்ராவர்சி கான்ஃப்ளிக்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறதோ அல்லது புதிய தொழில் ஏதாவது இனிஷியேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது உங்களுக்கு இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல தான் சுக்கிரன் இருக்காரு, அவரும் குருவோட சாரத்தில் இருக்காரு, குரு 2ல் இருக்காரு அப்படின்றப்ப ஏதாவது ஒரு கமிஷன் தரக்கு ஒப்பந்தம் ஏதாவது ஒரு அதுவும் புதனோட வீடு வேற, புதன் சுக்கிரன் சேர்க்கை அந்த இடத்துல புதன் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறது அட் ப்ரெசன்ட் புதன் 4ஆம் இடத்துல இருக்காரு. இதில் என்னன்னாக்க இந்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்தால் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே கொஞ்சம் சிரமங்கள்னாக்கா ஒரு கான்ட்ரவர்சி வருது, அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வருது. எப்பவுமே 4ஆம் இடம் சம்மந்தப்பட்டு 4ஆம் இடத்துக்கு அதிபதி 3ல் இருந்தாலே சிக்கல். இந்த இடத்துல 3 கூட வந்து தைரியஸ்தானத்தில் 4ஆம் தைரியஸ்தானாதிபதி 4ல் போயிருக்கார். சந்திரன் 4 கூட 12ல் போயிருக்கான். அப்படின்றப்ப
4ல் 12ல் போய் யார் சாரம் பெற்றிருக்காருனாக்கா புதனுடைய சாரம் தான் பெற்றிருக்காரு. 3 6 கூடையவராக பெறாரு. அப்போ உறவுகள் வழி இது என்னன்னாக்க கணவன் ஓகே சொன்னால் கூட கணவன் சார்ந்த உறவினர்கள் அவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்போ, உங்களுடைய மட்டம் தட்டி வைக்கிறதுக்கான வாய்ப்போ, உங்களுடைய டெவலப்மெண்ட்டை குறைக்கிறதுக்கான வாய்ப்போ, அல்லது உங்களை ஒரு பொருட்டாக மதிக்காத தன்மையை உருவாகும். அதை நீங்கள் பார்த்துக்கங்க. எனக்கு இந்த இடத்துல என்னன்னாக்கா அவங்க வழி அவமானப்படுறதோ, அவங்க வழி ஒரு நெருக்கடியான சூழல் உருவாகிறதோ, அல்லது உறவுகளுக்குள்ள ஒரு பிணக்குகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சில சமயம் உறவுகளை விட்டு விலகி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஏன்னா 4 கூட 12 போயிடுறான், அதுவும் புதன் சாரம் பெற்று அப்படின்றப்போ அவங்களுக்கு உங்களுக்கு நிரந்தர பகை வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஏன்னா 6ஆம் இடம் தான் ஒர்க் பண்ண போகுது அப்படின்றப்ப அதை பேஸ் பண்ணி கணவன் மனைக்குள்ள ஒரு கருத்து மோதலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவங்க வழி தற்காலிக பிரிவு ஒன்று நோக்கி கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த இடத்துல 7 6 தான் உங்களுக்கு ஒர்க் பண்ண போகுது. 6 கூடையவனும் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற 6 கூடையன் 12க்கு போகிறது நல்லது. பட் 3 கூடையன் 12க்கு போகிறதுன்றது உங்கள் வாக்கே எடுபடாத வாக்காக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் கௌரவமாக பேசினா கூட உங்களுடைய பிஹேவியர்ன்றது காட்டில் உங்களுடைய எந்த கருத்து இருந்தாலும் நீங்கள் சொல்லுன்றதுனாலே அது மறுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நீங்கள் உறவுக்குள்ள நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ணாமல், அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அல்லது ஏதாவது ஒரு ஜாபுக்கு போக போகிறேன் அப்படின்றது போகிறத கூட உங்களுடைய ஹஸ்பண்ட் லெவலில் மட்டும் வச்சுக்கிட்டு அவர்கிட்ட கூட நீங்கள் அதை ப்ரைஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அதாவது என்னன்னாக்கா இது மாதிரி யார்கிட்டையும் சொல்லிக்க வேண்டியது இல்லைங்க, யார்கிட்டையும் விளம்பரப்படுத்திக்காதீங்க, நம்ம கூட கொஞ்ச நாள் ஆகட்டும், கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு தெரியப்படுத்திக்கலாம். அவர் ஆனால் போராடுவார். அதாவது இல்லைம்மா சொல்லிடுவோம், போவோம் வருவோன்ட்டு ஏதாவது இது பண்ணுவார். ஆனால் இந்த புள்ளியை ஒரு பெரிய புள்ளியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த இடத்துல என்ன உறவுகள் முறிவு நடக்கிறதுக்கான வாய்ப்பும், சில சொத்துக்கள் உங்களை விட்டு பிரியறதுக்கான வாய்ப்பும். ஏன்னாக்கா இந்த 5 கூடையவனும் இந்த இடத்துல 3ஆம் இடத்துல தான் இருக்கார். ஆனால் நல்ல ஸ்தானத்தில் கிட்டத்தட்ட 3ல் 5 7 இருக்கிறதுன்றது உங்களுக்குள்ள ஒரு சின்ன பிளவு ஏற்படுறதுக்கான வாய்ப்போ, அதே நேரத்தில் நீங்கள் நினைக்கிறது சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா 5 கூடையும் தனக்கு 11ஆம் இடம் 3ஆம் இடம் அப்படின்னு தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறது, சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய அளவு. நீங்கள் இப்போ எந்த தொழிலில் நீங்கள் இன்சைட் பண்ணி ஆரம்பித்தா கூட அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது அதே நேரத்தில் ஜாபுக்கு போகிறவங்க அவங்களுக்கு இப்போ 6ஆம் இடம் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. 6ன்றது யார்? புதன் இருக்கிறது 12ஆம் இடத்துல இருக்கார், ராகுவோட இருக்கார். அப்போ ஜாப் வைஸு இப்போ பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. வேலையில் பெரிய அளவில் உங்களுக்கு பெரிய அதாவது இடைஞ்சல்கள் இருக்குது. ஏன்னா அடுத்து 8 தான் வேலை செய்ய போகுது. அப்போ வேலை மாற்றத்தை எதிர்நோக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் ஏதாவது உங்களுக்கு உள்ள மேலதிகாரியோ உங்களுக்குள்ள கீழ் இருக்கக்கூடிய நபர்களான ஒரு சூசகமான உங்களுக்கு விரோதங்களோ உங்களுடைய குரோதங்களோ அதனுடைய எப்பயோ நீங்கள் செஞ்ச ஒரு தவறுன்றதில்ல, உங்களுடைய மேலே இருக்க கோபத்துக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய பழிவாங்கும் நடவடிக்கையை அவங்க உங்கள் மேலே அவாண்டமாக ஏதாவது இன்சிடென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 6 கூடையவனும் உங்களுக்கு 4ஆம் இடத்துல தான் இருக்கான். 6 கூடையன் 4 அப்படின்றப்ப எப்பவுமே 6 பலம் பெறுதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல 6 கூடையன் யார்? புதன் போய் 4ல் இருக்கிறது. அவர் இருக்கிற சாரம் பார்த்தீங்கன்னாக்க புனர்பூச 4ஆம் பாதம். அப்போ புனர்பூச 4ஆம் பாதம் அப்படின்றப்போ நாமச ரீதியாகவும் அதே இடத்துல வர்க்கோத்தம் அடைகிறாரு. அப்போ உங்களுக்கு என்னன்னாக்கா உங்களுடைய இணையாக ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களாலே உங்களுக்கு ப்ராப்ளம் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 8ன்றது அவமானத்தை குறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல என்ன 8ன்றது கிட்டத்தட்ட உங்களுடைய ஜாபை லூஸ் பண்ணுறக்கோ ஜாப்லேருந்து லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ட்ரான்ஸ்ஃபரோ ப்ரொமோஷனோ எதுவுமே இப்போதைக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் உங்களுடைய நம்பிக்கை மட்டும் தளரக்கூடாது. ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் மற்றும் சூரியன் அப்படின்றது சூரியன் 5 கூடையும் 3ஆம் இடத்துல பலம் பெற்றிருக்கான் அப்படின்றப்ப அது ராகுசாரம் பெற்று பலம் இருக்கிற உங்களுடைய நூதனமான தைரியத்தில் நீங்கள் சர்வீவ் பண்ண முடியும். எந்த விதமான வழக்குகளாக இருக்கட்டும், அவமானமாக இருக்கட்டும், உங்களுக்காக வாலண்டரியாக அடுத்தவங்க உங்களுக்கு இம்ப்ளிஃபை பண்ணக்கூடிய ஒரு நெகட்டிவ் விஷயமா இருக்கட்டும், அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களை பழி வாங்குறதுக்காக அவங்க தொடுக்கப்பட்ட வழக்காக இருக்கலாம், இல்லை பழி வாங்குறதுக்காக சில மூவ்மெண்ட் எடுத்துருக்கலாம். உங்களுடைய கொலீக்ஸு அல்லது உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்கள் அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நீங்கள் அந்த இடத்துல சர்வைவ் பண்ணுறீங்க, சக்ஸஸ் பண்ணுறீங்க, நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் யாருன்றது நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மேசராசியை பொறுத்த வரைக்கும் தைரியம் தான். 3ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன்றது சுக்கிரன் பொறுத்த வரைக்கும் 6ல் தான் இருக்கக்கூடாது, 3ஆம் இடத்துல இருக்கலாம். பட் 3ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் சூரியன்றது உங்களுடைய கணவர் வழி ஒரு ஒத்துழைப்போட அது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த ஜாபில் போகிறவங்களுக்கு. அப்படி இல்லைனாக்கா அவங்க என்ன சொல்லுவாங்க, வேணாமல் விடுவோம் அந்த வேலை, வேறு வேலை பார்த்துக்கலாம், அல்லது புதுசாக ஏதாவது நம்ம இனிஷியேட் பண்ணிக்கலாம் தொழில் அப்படின்வாங்க. ஆனால் புதுசாக தொழில் இந்த டைமில் இனிஷியேட் பண்ணாதீங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் இனிஷியேட் பண்ணுங்கள். ஆல்ரெடி
ஒரு ஜாபில் இருக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னாக்க இந்த டைம் வேணாம். ஆனால் வேலை மாற்றம்ன்றது ஒன்று நடக்கும். பட் வேலை மாற்றம் பெருசாக உறுதியாக நடக்காது. ஆனால் உங்களுக்கு எதிர்த்து இருந்தவங்க, உங்களை எதிர்த்து நின்று அவங்க வேலை பார்த்தவங்க, உங்களுக்கு நெகட்டிவாக வேலை பார்த்தவங்கன்றது இந்த இடத்துல தோல்வி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுடைய 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கிரன் அது வலிமையான இடத்தை அவர் ப்ளே பண்ணுவார். அதனால் சுயதொழில் சார்ந்து எதாவது பண்ணுறீங்க, நீங்கள் உத்தியோகத்துக்கு போகாமல் சுயதொழில் சார்ந்து இருந்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல புதிய தொழில் ஏதாவது இனிஷியேட் பண்ணுங்கள். அது சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு ஏதாவது புதுசாக ஏதாவது ஒரு உங்களுடைய ஜாப்னாக்கா உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ண போகிறேன், இங்கே பிஸ்னஸ் ஏதாவது அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குனாக்கா இந்த வக்ர சனி அப்படின்றது உங்களுக்கு, ஏன்னா வக்ர சனின்றது உங்களுக்கு 14ஆம் இடத்துல அது குருசாரம் பெற்று தான் இருக்கார். குருவோட 2ஆம், அதாவது பூரட்டாதி 2ஆம் இடம், 2ஆம் பாதம், அதாவது பூரட்டாதி 2ஆம் பாதம் அப்படின்றது ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் அந்த சனியோட அம்ச சனி விழும். அப்படின்றப்ப அந்த 2ஆம் இடமா தான் சனி வேலை செய்ய போகிறார ஒழிய, அப்போ 2 தன லாபாதிபதி சம்மந்தப்படுறதா அர்த்தம் சனி. அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு அனுகூலமான லாபம், திடீர் அதிர்ஷ்ட யோகத்தை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 8, 2, 11 தான் ஆக்டிவ் ஆகப்போகுது. பங்குச்சந்தை ரிலேட்டடாக ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னோம்னாக்கா அதிகபட்சமாக, ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுவார். ஆனால் பங்குச்சந்தை ரிலேட்டடாக நீங்கள் எதாவது மூவ் பண்ணீங்க, ஓனாகவே இல்லாமல் நீங்கள் வேலையில் இருந்தீங்கன்னா கூட ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பாணியில் நீங்கள் அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னாக்கா அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஜாபுக்கு போகிறவங்களுக்கு நல்ல வேலை மாற்றமும் அடிஷ்னலாக இன்னொரு உத்தியோகம் பண்ணுறதுக்கான வாய்ப்பும், அதேமாதிரி ஜாபில் இல்லாமல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தவங்க, இது வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன் அப்படின்னவங்க இப்போ இனிமேல் ஒரு ஜாபை தேடி நீங்கள் போகிறதுக்கோ அல்லது புதுசாக ஒரு தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஆனால் உறவுகளுக்குலாம் நீங்கள் கொஞ்சம் ஒரு பெருசாக அவங்களுடைய பகைமை தன்மை உருவாகும். அதை தாண்டி ஓவர் கம் பண்ணி நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த காணொலியை பார்க்குறவங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மேலும் உங்களுக்கான ஏதாவது ஒரே ஒரு கேள்வியை மட்டும் அதுக்கு பதில் தெரியணும் அப்படின்றப்ப உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் அதே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு கேளுங்க. அதில் அதிகபட்சம் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதே நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை விரிவாக பார்க்கணும் அப்படின்னோம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். போதும், யாரும் கால் பண்ணாதீங்க. மெசேஜ் பண்ணாலே நாங்கள் எங்கள் கவர்மெண்ட்லேருந்து ஆளு உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்க என்ன ப்ராசஸ் சொல்கிறாங்களோ அந்த ப்ராசஸை நீங்கள் கடைப்பிடிக்கும் பட்சத்தில் அது டீட்டெயிலாக உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டில் உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்கீங்க, உங்களுடைய ஜாதகம் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கும், உங்கள் ஜாதகத்தினுடைய பலம் எது, பலவீனம் எது அப்படின்றத அறிந்து உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பி வைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. நன்றி, வணக்கம்.